வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காதலித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசி நேயர்களாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கும் தம்பதியர்களாகவும் இருக்கட்டும், ஆனால் இந்த உறவுகளுக்குள்ள ஒரு சோதனை என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய காதலோ அல்லது திருமண உறவோ கடுமையான முறையில் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அக்னி பரீட்சை காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வாழ்க்கைக்குள்ள எது நடக்கக்கூடாது என்று நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அது இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. அந்த ஒரு விஷயத்தினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்க போகுது. உங்களுடைய துணையோ அல்லது நீங்கள் விரும்பும் நபரோ உங்ககிட்ட இருந்து இத்தனை நாளா மூடி மறைத்த ஒரு மிகப்பெரிய உண்மை, ஒரு மிகப்பெரிய ரகசியம் மிக விரைவில் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். அது அவங்களுடைய காதுகளுக்குள்ள பட்டவுடனே அது மிகப்பெரிய அளவுக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் எதையுமே எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு நிகழ்வு என் வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அது ஒரு நிமிடம் உங்களுடைய தலை சுத்தி போகும் அளவுக்கு அதிர்ச்சியை தந்தாலும் உறவோட உண்மை நிலைமையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். போலியான அன்பை காட்டி ஏமாத்துறவங்க யார், உண்மையானவங்க யார் என்பதை இந்த சோதனை காலம் உங்களுக்கு நிச்சயமா தெல்ல தெளிவாகவே பிரித்து காட்டும். அப்படிப்பட்ட அது காதல் விஷயமாக இருக்கலாம், திருமணமான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது கூட்டு குடும்பமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் யார் இந்த ஒரு தவறை செய்தார்கள், இதற்கான முக்கியமான காரணங்கள் யார் என்பதை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. அதே மாதிரி நீங்கள் பணத்தை வைத்து நடந்த ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டது. தனுசு ராசி என்பர்களை, பணம் என்பது வாழ்க்கையில ஒரு தேவையாக மட்டுமே தான் இருக்கும். ஆனால் பணத்தை வைத்து ஒருவர் நம்முடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த காயங்கள் மிகவும் ஆழமாக மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது ஒருபோதும் ஒரு நாளும் யாராலையுமே அதை அழிக்கவே முடியாது. அது மனதிற்குள் இருந்து வெளியேறாமல் இன்னும் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை மட்டுமே தான் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் பணம் தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவம், அது ஒரு இழப்பு அல்லது ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாகவே மாற்றி இருக்கலாம். அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒருவரை நம்பி பணம் கொடுத்திருக்கலாம், ஒரு வாய்ப்புக்காக முதலீடு கூட நீங்கள் செய்திருக்கலாம், அல்லது நல்ல எண்ணத்துடன் செய்த உதவி எதிர்பாராத பிரச்சனையாக மாறி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத சில காயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உருவாக்கியும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமே யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் உருவான தருணங்கள் இருக்கத்தான் செய்யும். தனுசு ராசி அன்பர்களை, உங்களின் நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் முடிவெடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே நீங்கள் நல்ல மனது உடைய நபர்கள், யாரிடம் சேர்க்கிறீர்கள், யாரிடம் பழக்க வழக்கங்களை வைக்கிறீர்கள் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நல்லதை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அவர்கள் ஏதேனும் தவறுகளை செய்தாலும் அந்த ஒரு தவறுகள் உங்கள் மீது குற்றமாகவே மாற்றி எழுதப்படும். எனவே இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவானின் தாக்கம் மனிதனுக்கு பொறுப்பையும் வாழ்க்கை அனுபவத்தின் மூலம் முதிர்ச்சியையும் தரும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. கடந்த கால இழப்புகள் இனி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பாதையை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். எனவே எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இனி பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களை பாதித்த பண விஷயமே இனி உங்களை ஒரு புத்திசாலியான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கையில் பிறந்துவிடும். புதுவிதமான பொருட்களின் மீது ஒரு ஆர்வங்கள் ஏற்படும். அந்த புதுவிதமான பொருட்களை நீங்கள் இப்பொழுது சரியான முறையில் பயன்படுத்தியும் கொள்ள வேண்டும். மனதில் எண்ணியிருந்த காரியங்கள் கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவெடுக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் குறைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா இந்த ஒரு காலத்தில் மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை இடத்தில் உங்களுடைய திறமையானது வெளிப்பட தொடங்கும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக வேலை செஞ்சாலும் மற்றவங்களுக்காகவே உழைத்தாலும் இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கவே இல்லையே என்கிற ஒரு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்கும். உங்களுடைய திறமையை யாரும் மதிக்கலையேன்னு ஆபீஸ்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுதிருப்பீங்க. ஆனால் அதை போய் வெளியில் யாரிடமும் கூற மாட்டீர்கள். வெளியில் போய் கூறினால் இவன் பொறாமையில் சுற்றுகிறான் என்கிற ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்று நினைத்து கொண்டு எதையும் வெளியில் கூறாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே அழுது கொண்ட நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனா இனிமேல் நிலைமைய தலைகீழாகவே மாறப்போகுது. உங்களுடைய தனித்துவமான திறமைகளை உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகச்சரியா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து பாராட்ட போறாங்க. இதுவரை உங்களை உதாசீனப்படுத்திய அதே வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ஒரு ராஜாவை போல தலை நிமிர்ந்து கம்பீரமாக வலம் வரக்கூடிய யோகங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடி வந்துட்டு அதை நீங்க சரியான முறையில் நீங்கள் தான் பயன்படுத்தணும். அதை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நல்லதை தேடி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் அமைதியாக செய்த உழைப்பை பலர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த பொறுப்புகளை முழு மனதுடன் செய்து முடித்திருக்கலாம். ஆனால் அதற்கான பாராட்டு அங்கீகாரம் மதிப்பு கிடைக்காமல் போன தருணங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய திறமையை யாராவது ஒரு நாளாவது உணர்வார்களா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதில் நிச்சயமாக வந்திருக்கலாம். ஆனால் தனுசு ராசி அன்பர்களே, உண்மையான திறமை ஒரு நாள் வெளியில் வரும். மறைக்கப்பட்ட உழைப்பு என்றென்றும் மறைந்து இருக்காது. இனி வேலை செய்யும் இடத்தில் உடைய திறமையானது வெளிப்படும் சூழல் உருவாகக்கூடிய காலமாகவே நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் என்ற ஜோதிட நம்பிக்கைகள் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கலாம். உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய செயல்பாடு ஆகியவற்றின் மதிப்பு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதனையும் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உருவாக்கி கொடுக்கும். இனி பணம் தொடர்பான விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காமல் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட்டால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். ஒரு காலத்தில் உங்களை பாதித்த பண விஷயமே இனி உங்களை ஒரு புத்திசாலியான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கையில் பிறந்துவிடும். புதுவிதமான பொருட்களின் மீது ஒரு ஆர்வங்கள் ஏற்படும். அந்த புதுவிதமான பொருட்களை நீங்கள் இப்பொழுது சரியான முறையில் பயன்படுத்தியும் கொள்ள வேண்டும். மனதில் எண்ணியிருந்த காரியங்கள் கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது.
சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவெடுக்கும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவை நிச்சயமா இந்த ஒரு காலத்தில் மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை இடத்தில் உங்களுடைய திறமையானது வெளிப்பட தொடங்கும். நீங்கள் எவ்வளவுதான் திறமையாக வேலை செஞ்சாலும் மற்றவங்களுக்காகவே உழைத்தாலும் இத்தனை நாளா உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கவே இல்லையே என்கிற ஒரு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்கும். உங்களுடைய திறமையை யாரும் மதிக்கலையேன்னு ஆபீஸ்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுதிருப்பீங்க. ஆனால் அதை போய் வெளியில் யாரிடமும் கூற மாட்டீர்கள். வெளியில் போய் கூறினால் இவன் பொறாமையில் சுற்றுகிறான் என்கிற ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்று நினைத்து கொண்டு எதையும் வெளியில் கூறாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே அழுது கொண்ட நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.